இந்த காட்டுக்குள்ள எப்படி இந்த போன் வந்துச்சு? ஏதோ ரிலீஸ் பட்டன் இருக்கு. என்ன ரிலீஸா இருக்கும்? ஒரு செல்ஃபியை போடுவோம். என்ன சத்தம் இது? பாக்குறேன், நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க ரிலீஸ் பட்டனை தொட்டு 3 சாத்தானையை விடுவிச்சு இந்த கேமை தொடங்கிட்டீங்க. அடுத்து வர 5 நிமிஷத்துல இந்த போனை வச்சு அந்த 3 சாத்தான்களையும் சுட்டு பிடிக்கணும். ஆனா அந்த சாத்தான்கள் உங்க கண்களுக்கு தெரியாது. கண்களுக்கு தெரியாம எப்படா ஷூட் பண்றது? ஒருவேளை நாங்க அதை 5 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கலனா உங்கள் கண் பார்வைகளை அது பறித்து விடும். ஆல்ரெடி உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டேய் வாடா. இந்த பக்கம் தான் சத்தம் கேக்குது. இங்கதான் இங்க இருக்கணும். எங்க? இங்க. டேய் அங்கடா. சே காணோம். சே கண்ணுக்கு தெரியாதனால அதை ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கே. எப்படியும் அந்த சாத்தம் நம்ம கண்ணை புடுங்க தான் போகுது. கடைசியா நம்ம ஒரு வாட்டி பாத்துக்குவோம். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. போய் அழகா இருக்குமே. டேய் நான் எடுத்த போட்டோவுக்கு பின்னாடி பாரு, அந்த குட்டி சாத்தான் நிக்குது. அப்படின்னா வெறும் கண்களால பார்க்கும்போது மட்டும்தான் அந்த சாத்தான்கள் நம்மளுக்கு தெரியல. உன் கேமரா ஆன் பண்ணி இந்த பக்கத்துல அந்த சாத்தான்கள் எங்க இருக்குன்னு சொல்றா. இப்ப மாட்டுவ பாரு. டேய் அந்த மரத்துக்கு முன்னாடி. டேய் ஒண்ணு காலி. ரெண்டாவது எங்க இருக்கும்? மாட்டிரு. டேய் இன்னொன்னு இங்க இருக்கு. இன்னும் ஒரு சாத்தா மட்டும் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. டைம் வேற என்ன 1 நிமிஷம் தான் இருக்கு. அந்த ஒரு சாத்தா மட்டும் எங்க போயிருக்கும்? என்ன சத்தம்? என்ன புதர் மட்டும் தனியா ஆடுது? குச்சிமா புதருக்குள்ள என்ன பண்றீங்க? டேய் இங்க தான்டா இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோண்டா. தோலை